Hi friends, நான் உங்கள் Ganesh Raghav. இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரியில் இருக்கோங்க. கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை, அதுக்கப்புறமா விவேகானந்தர் மண்டபம், அங்கே வந்து நம்ம போகிறோம். அந்த இடத்தோடைய முழு விவரங்களும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரான் ஷாட்டும் இருக்க போகுதுங்க. ரொம்ப அற்புதமாக இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் அந்த கோயில் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்டில் போனோம். திருவள்ளுவர் சிலைக்கு விவேகானந்தர் மண்டபத்துக்கு வந்து இந்த பக்கம் போனோம். போர்டு தெரியுதா, பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம், அதுக்குள்ளே போனோம். இங்கே பாருங்க, 50 rupees டிக்கெட். இது செம்ம க்ரௌடு இருக்காங்க ஃபெரி போட்டுக்கு போகிறதுக்கு. கண்டிப்பாக இதில் போனாலே மதியம் ஆகிடும்னு நினைக்கிறேன். டிக்கெட் வாங்கிறதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் இங்கே வந்து வெயிட் பண்ணுறதுல ஒரு கூட்டம் இருக்குது. அவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த ஃபெரி போட்டுக்கு. வரோம் வந்து பார்க்குறோம். லைஃப் ஜாக்கெட்லாம் தராங்கங்க. நம்ம வெயிட் பண்ணோம் போல். இங்கேயும் லைனில் நின்றுட்டுருக்கோங்க. இதுக்கு முன்னாடி போனது நல்லா இருந்ததுங்க. ஏதோ துருப்பிடிச்ச தகர டப்பா மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி போனது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது இந்த ஃபெரியில் வந்து உக்காந்துட்டோம். லைஃப் ஜாக்கெட்லாம் தந்துருக்காங்க. லைஃப் ஜாக்கெட் போடுங்க. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரிஞ்ச நானே போட்டுன்னு இருக்கேன். ஓகேங்க, போகலாம். நம்ம ஜன்னல் ஓரமாக சீட் பிடிச்சிட்டோம், போகலாம். விவேகானந்தர் மண்டபம் கன்னியாகுமரியோடைய ரொம்ப முக்கியமான இடமுங்க. ஏன் இந்தியாவுடைய முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லணும். கடலுக்கு நடுவில் ஒரு மண்டபம். இந்த மண்டபம் ஏன் இவருக்கு இங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குது. நிறைய போராட்டங்களை தாண்டி இந்த ஒரு மண்டபம் கட்டப்பட்டிருக்கு. இந்த மண்டபம் இருக்கிற பாறை கடற்கரையிலேருந்து 500 மீட்டர் தள்ளி இருக்குங்க. இந்த ஒரு இடத்துல ஏன் விவேகானந்தருக்கு மண்டபம் கட்டணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது இங்கேருந்து நீந்தி போய் அந்த பாறையில் 3 நாள் தியானம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு கருத்தை அவர் வேற எங்கேயும் சொல்லலை. இருந்தாலும் இது ஒரு செவி வழி செய்தியாக மக்களிடையே பரவி இருக்குது. மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய நம்பிக்கையாக இது விவேகானந்தர் பாறைன்னு. 1962 இந்த ஒரு பாறையில் விவேகானந்தருக்கு ஒரு மண்டபம் கட்டணுன்ற முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு மக்கள் இது விவேகானந்தர் பாறை கிடையாது, செயின்ட் சேவியர் பாறை அப்படின்னு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ இருந்த முதலமைச்சர் பக்தவாச்சலம் இந்த ஒரு பாறையில் இது விவேகானந்தர் பாறைன்ற ஒரு கல்வெட்டு மட்டும் வச்சுட்டு வேற எதுவும் இங்கே இருக்கக்கூடாதுன்ற முடிவெடுக்கிறாரு. இதுக்கப்புறமா ஏக்நாத் ரனடே அப்படின்றவர் தான் இந்த ஒரு மண்டபம் வரத்துக்கான முழு பொறுப்பையும் ஏற்று நிறைய போராட்டங்களை தாண்டி இந்த மண்டபத்தை இங்கே கொண்டு வந்திருக்காரு. இந்த ஒரு மண்டபத்துக்கு எதிர்ப்பாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்குறாரு பக்தவாச்சலம். இன்னொன்று ஹுமாயூன் கபீர் அப்படின்றவர், அவர் யூனியன் மினிஸ்டர்ஸ் கல்ச்சுரல் அஃபேர்ஸ்க்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு மண்டபம் இந்த பாறையில் வந்துச்சுன்னா இந்த பாறையோடைய இயற்கை அழகு சீர்குலையும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்காக ரனடே கொல்கத்தாவுக்கு போகிறாரு. ஏன்னா கபீரோடைய தொகுதி கொல்கத்தா தான். கொல்கத்தாவை சார்ந்தவர் தான் விவேகானந்தரும் கூட. ஒரு கொல்கத்தாவை சார்ந்த ஒரு மகனுக்கு ஒரு மெமோரியல் கட்டக்கூடாதுன்னு இன்னொரு கொல்கத்தாவை சார்ந்த நபரே சொல்கிறது ரொம்ப கவலையாக இருக்குன்னு அந்த தொகுதி மக்களிடையே பிரச்சாரம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் லால் பகதூர் சாஸ்திரியோடைய அறிவுரையின்படி டெல்லிக்கு போகிறாரு. 323 பார்லிமெண்ட் மெம்பர்கிட்ட சைன் வாங்கி அதை பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் ஒப்படைக்கிறாரு. இப்போது பக்தவாச்சலத்துக்கு வேறு வழியே இல்லாமல் இங்கே மண்டபம் கட்டுறதுக்கு சம்மதிக்கிறாரு.
இதுக்கப்புறமா இந்த மண்டபம் கட்டுறதுக்கான நிறைய சிரமங்கள் இங்கே இருந்துச்சுங்க. ஏன்னா கடலுக்குள்ளே கற்களை கொண்டு போகணும், நல்ல தண்ணி கொண்டு போகணும், இது எல்லாமே வந்து ஒரு சிரமமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு சிரமம் நிதி உதவி. நிதிக்காக இவர் நிறைய சிரமப்பட்டிருக்காரு. நிறைய மாநில அரசாங்கத்துக்கிட்டே போய் உதவி கேட்டிருக்காரு. மக்கள்கிட்ட இருந்து நிறைய உதவிகள் எல்லாம் பெற்று எடுத்து தான் இந்த ஒரு மண்டபத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த மண்டபம் கட்டி முடித்து இந்த மண்டபம் திறக்கப்பட்டது 1970ங்க. இந்த ஒரு விவேகானந்தர் மண்டபத்தில் 2 மண்டபங்கள் இருக்குது. ஒன்று விவேகானந்தர் மண்டபம், இது படிக்கட்டுகள் ஏறி போய் கொஞ்சம் உயரத்தில் இருக்க மாதிரி இருக்கும். இங்கே விவேகானந்தருடைய நின்ற கோலத்தில் இருந்த ஒரு சிலை இருக்குது. அந்த சிலைக்கு கீழே இருக்க அந்த பீடத்தில் தான் அவர் அமர்ந்து தியானம் பண்ணார் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி இருக்க ஒரு மண்டபத்தில் ஸ்ரீபாத மண்டபம் அப்படின்னு அந்த மண்டபத்தை குறிப்பிடுறாங்க. அங்கே கன்னியாகுமரி அம்மனுடைய பாத சுவடு ஃபுட் பிரிண்ட் இருக்குங்க. அதை சுற்றி ஒரு மண்டபம் எழுப்பப்பட்டிருக்கு. நம் தமிழர்களுடைய மிகப்பெரிய பெருமை, சொத்து, அங்கீகாரம், ஒரு பெருமிதம் திருக்குறள். அந்த திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருக்கு 133 அடியில் சிலை. ரொம்ப பெருமையான விஷயம் நம்ம தமிழர்களுக்கு. இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐகானாவே இந்த சிலை விளங்குதுன்னு சொல்லணும். இந்த சிலையோடைய விவரங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த சிலை கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்க பாறை மேலே இந்த சிலை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை 1975ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதினால் இப்படி ஒரு சிலை அமையணுன்ற பிளான் வந்து அவரால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. 1979ஆம் ஆண்டு எம்ஜிஆர் இதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கார். மீண்டும் 1990 கலைஞர் கருணாநிதி இதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காருங்க. அது தொடங்கி இதோடைய பணி 2000ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நிறைவடைந்து அன்று திறக்கப்படுதுங்க இந்த திருவள்ளுவருடைய அற்புதமான சிலை. இந்த சிலையை உருவாக்கியவர் கணபதி ஸ்தபதிங்க. இவர் மாமல்லபுரம் சிற்பக்கலை கல்லூரியோடைய முன்னாள் முதல்வர். இந்த சிலையோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாடிப்படி கட்டிடம் எப்படி பல கற்கள்னால கட்டப்பட்டு அமைக்கப்படுதோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சிலையும் கட்டப்பட்டிருக்கு. இதோடைய மொத்த உயரம் 133 அடி. இது 133 அதிகாரங்களை குறிக்குதுங்க. பீடத்தோடைய உயரம் 38 அடி. அது அறத்துப்பாலோடைய அதிகாரங்களை குறிக்குது. பொருள், இன்பம் அந்த அதிகாரங்களை 95 அடி. சிலை உயரம், அதாவது திருவள்ளுவர் பாதம் முதல் முடி வரை, அது 95 அடி. இந்த சிலையின் மொத்த எடை 7000 டன்னுங்க. பீடத்தோடைய எடை 1500 டன். பீடத்தை சுற்றி அமைந்துள்ள மண்டபத்தின் எடை 3000 டன். சிலையின் எடை 2500 டன். சிலை அளவு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக உயரம் 10 அடி, கொண்டை 3 அடி, முகத்தின் நீளம் 3 அடி, தோள்பட்டை அகலம் 30 அடி, கைத்தளம் 10 அடி, உடம்பு 30 அடி, இடுப்புக்கு கீழ் 45 அடி, கையில் ஏந்திய திருக்குறள் ஏட்டின் நீளம் 10 அடி. இவருடைய வலது கை 3 விரல் மேல் நோக்கி இருக்கோங்க. அது அறம், பொருள், இன்பம் அந்த 3 பாலையும் குறிக்குதுங்க. இந்த சிலையை கட்டமைக்கிறதுக்கு 15 டன் உள்ள 3681 பாறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. இந்த சிலையோடைய பராமரிப்பு பணி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுதுங்க. எப்போசைட்டுன்ற ஒரு ரசாயன கலவை இந்த சிலை மேலே பூசப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலை மேலே படிஞ்சிருக்கிற அந்த உப்பு, இந்த உப்பு காற்றுனால அரிப்பு நடக்குது பார்த்தீங்களா, அந்த உப்பு வந்து நீக்கப்படணுன்றதுக்காக காகித கூழ் வந்து பூசப்படுது. இது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுதுங்க. இந்த மாதிரி நாங்கள் போகும்பொழுது ஒரு பராமரிப்பு பணிக்காக அங்கே வந்து அலோவ் பண்ணல. நம்மளுடைய ட்ரான் ஷாட்டில் தான் நீங்கள் இப்போது திருவள்ளுவருடைய முழு சிலையோடைய அந்த அழகை பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இந்த திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம், இதை பற்றியான முழு விவரங்களும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸுடன் நான் அடுத்தடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ், ராகவ் அண்டு நவீன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.